விறுவிறுப்படைந்துள்ள மக்களவை தேர்தல் களத்தில் அரசியல் கட்சியினர் தங்கள் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். அவற்றில் சில நிகழ்வுகளை சிறிய தொகுப்பாக இப்போது பார்க்கலாம். தமிழகம் வெள்ளத்தாலும் துயரத்தாலும் தத்தளித்த போது எட்டி பார்க்காத பிரதமர் மோடி தேர்தலுக்காக மட்டும் தற்போது 6வது முறையாக தமிழகம் வந்திருப்பதாக தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் விமர்சித்துள்ளார். வேளச்சேரி உள்ளிட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதை அடுத்து செய்தியாளரை சந்தித்த அவர் தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பிரதமர் மோடிக்கு வந்துள்ள திடீர் பாசம் தேர்தல் பாசம் என்று சொல்லலாம் என சாடினார். தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தப்ப எட்டி பார்க்கல, தமிழ்நாடு துயரத்தில் தத்தளித்த பொழுது எட்டி பார்க்கவில்லை. தேர்தலுக்கு மட்டும் அதிலும் அடிக்கடி இது நான் நினைக்கிறேன் 5-6 தடவையாக வர்றாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு 6வது தடவையாக தமிழ்நாடு மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் திடீர் பாசம் வந்திருப்பதை தேர்தல் பாசம் என்று சொல்லலாம். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜெயவர்தனுக்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடன் சென்று வாக்கு சேகரித்தனர். பாஜக டெபாசிட் வாங்குவதே கடினம் என அதிமுக கூட்டணி சார்பில் மத்திய சென்னையில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பார்த்த சாரதி விமர்சித்துள்ளார். அண்ணாநகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்த போது நியூஸ் தமிழ் செய்திக்கு பேட்டியளித்த அவர் பயத்தின் காரணமாகவே பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருவதாக கடுமையாக சாடினார். இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக வர்றது இப்போ தமிழ்நாடு தான் அதிகமாக வராது. ஸோ அவருக்கு உள்ளுக்குள்ள பயம், எல்லா 40 தொகுதியிலும் டெபாசிட் இழந்துவிடப்படும் என்ற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. ஆனால் வெற்றி பெறதுக்கு ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு தொகுதியோட வெற்றி பெற முடியாது. பயத்தின் காரணம் தான் அடிக்கடி தமிழ்நாடு குறையும். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையா ஜல்லிக்கட்டு காளையுடன் புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுக்கு புதுக்கோட்டையில் பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க, நம்ம கேட்ட உடனே சூப்பரா கை தட்டுங்க, ஜோர கை தட்டுங்க பாப்பா, ஜோர கை தட்டுங்க. திமுக கூட்டணி சார்பில் திருச்சியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் துரை வைகோ ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரட்டை வாய்க்கால், சோம்பரசம்பேட்டை, வயலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.